Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 10th standard Englishல உள்ள poem 3 I am every woman அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் TNTET and then STT எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். poem 3 I am every woman அப்படிங்கிறது. ஸோ இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி நரியானி ஷிர்க். ஓகேவா, ராக்கி நரியானி ஷிர்க் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தர். ஸோ ஆத்தரை பற்றி நம்ம பார்த்துடலாம். ராக்கி நரியானி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகாடமிஷியன் அப்படின்னா என்ன, காலேஜ்லேயோ இல்லை ஏதாவது யூனிவர்சிட்டிலேயோ டீச் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா, அதனால நம்ம அவங்க வந்துட்டு அகாடமிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பேஷன் எல்லாமே என்னென்னா அவங்களுடைய இதை வந்துட்டு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணிக்கிறதுக்காக போயம்ஸ் எல்லாமே என்னென்னா நிறைய எழுதுகிறாங்க. ஓகேவா, அகாடமிஷியன் வித் எ பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம் ஆஸ் எ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். தன்னைத்தானே வெளியில் நல்லா காமிச்சிக்கிடணும், தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக அவங்க வந்துட்டு நிறைய போயம்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க வித் பிஎட் டிகிரியோட. ஓகேவா, ஸோ பிஎட் டிகிரியை தான் பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம கிளாசரி போகலாம். இன்னேட் அப்படின்னா என்ன, இன்பார்ன் அண்ட் நேச்சுரல், அதாவது பை பர்த்தே அவனோட வந்த விஷயம் இது எல்லாமே, இப்படி தான் அவன் வந்துட்டு பர்த்லேருந்தே இப்படி தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இன்னேட் அவங்களோட நேச்சுரல் குணமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக ஸ்டேக் அப்படின்னா என்ன, ஸ்டேக் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறது. ஓகேவா, ஸோ ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா டெட்டர்மினேஷன், அதாவது தீர்மானிக்கப்படுறத நம்ம பர்சிஸ்டன்ஸ் டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஷைனா என்ன, எமிட் எ லாங் டீப் ஆடிபிள் பிரெத் எக்ஸ்பிரஸிங் சேட்னஸ், ரிலீஃப் ஆர் டயர்ட்னஸ். அது நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ரிலீஃப்காக அந்த மாதிரி இருந்து என்னென்னா நம்ம ரொம்ப ஆழமான ஒரு மாதிரி மூச்சு விடுறது. ஓகேவா, ஸோ அதான் ரொம்ப அப்படியே இழுத்து மூச்சு விடுறத வந்துட்டு சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போதோ இல்லை டயர்டாக இருக்கும்போதோ ஒரு மாதிரி பெருமூச்சு விடுவாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு சொல்லலாம். இதை பார்த்தோம்னா க்ரோன்ஸ் அப்படின்னா என்ன, கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரம்பிள்ஸ். அதாவது நம்ம ஏதோ ஒரு வலினாலேயோ ஏதோ ஒரு ஃபீலிங்னாலேயோ நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி முணுமுணுக்கிறது, நம்மளுடைய கஷ்டத்தையே முணுமுணுக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து ஒரு வலியில் இல்லை நம்மள ஒரு கஷ்டத்தினால நம்ம வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லி நம்ம வந்துட்டு முணுமுணுக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோன்ஸ் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மோன்ஸ்னா கிரீவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், முணுமுணுக்கிறது தான். அடுத்ததாக மெஸ் வித் அப்படின்னா என்ன, பிஹெச்வி அப்படின்னா என்ன, ஃப்ரேசல் வெர்புன்னு அர்த்தம். ஸோ மெஸ் வித் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப், அதோட மீனிங் என்னென்னா மெடில் ஆர் இன்டர்ஃபியர் வித் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தலையிடுறத வந்துட்டு மெஸ் வித் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிராங்ஸ்டர் அப்படின்னா என்ன, a person who acts mischievously, அதாவது தவறான முறையில் நமக்கு பிடிக்காத முறையில் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா பிராங்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்கள நம்ம பிராங்ஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, வாட் டு த வேர்ட்ஸ் தா அண்ட் ஷா மீன் ஹியர். தா அண்ட் ஷா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தா அண்ட் ஷா அப்படிங்கிறது இங்கே 2வது லைனில் கொடுத்துருக்காங்க. சி நோஸ் ஹவு டு தா யூ ஷா யூ ஸோ பிவேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தா அண்ட் ஷா அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, சி வில் ரெடியூஸ் யூ டு நத்திங், அதாவது அவள் ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிடுவா, அதனால நீ அவேர்னஸோட இரு அப்படின்னு சொல்ல வராங்க இந்த லைனில். ஸோ அதான் சி வில் ரெடியூஸ் யூ டு நத்திங். ஸோ தாயூ சாயூ அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, அடுத்ததாக ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு போயம் லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைமிங் வேர்டு நம்மளை வந்துட்டு ஒரு ரைமிங் வேர்டு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரைம் ஸ்கீம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரைமிங் வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்டேக்கு ஃபேக். ஓகேவா, ஸ்டேக் ஃபேக் அப்படிங்கிறது தான் இங்கே இன்னேட்டு ஸ்ட்ரெங்க்த்துன்னு இருக்குது. ஸோ அது வராது, ஸ்டேக் ஃபேக் அப்படிங்கிறது தான் கரெக்டு.
அடுத்ததாக பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, ஆட் another word that rhymes with strength. ஸ்ட்ரெங்த்துக்கு ரைமிங் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்மளே தான் ஆட் பண்ணணும், ஏன்னா அங்கே வந்துட்டு கிடையாது. அதனால ஸோ ஸ்ட்ரெங்த்துக்கு இருந்தது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா லெங்த் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக கிவ் த ரைம் ஸ்கீம். ஸோ ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, இன்னேட் அப்படிங்கிறத நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ரெங்த்துங்கிறது இன்னேட்டு ஸ்ட்ரெங்த் வேற அதை வந்து ரைமிங் வேர்டே கிடையாது, அதனால ஸ்ட்ரெங்த்துக்கு பிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டேக்குங்கிறதும் இன்னேட்டுக்கும் ரைமிங் வேர்டு கிடையாது, ஸ்ட்ரெங்த்துக்கும் ரைமிங் வேர்டு கிடையாது. ஸோ அது ஒரு புது வேர்டாக இருக்குது, அதனால அதுக்கு சி அப்படின்னு கொடுத்துருவோம். அடுத்து ஃபேக்குங்கிறது ஸ்டேக்குக்கான ரைமிங் வேர்டு, அதனால அதுக்கு சின்னு வச்சுக்குவோம். அப்போ இதுக்கு நமக்கு கிடைச்சது என்னன்னா ஏபிசிசி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா she is a lioness, don't mess with her, she will not spare you if you are a prankster அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு மெட்டாஃபர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மெட்டாஃபர் இருக்கு அப்படின்னா, she is a lioness, அவ வந்துட்டு சிங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்கல்ல. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு லைக்கோ அசோ டைரக்டா வரல, டைரக்ட் கம்பேரிஷன் இல்லை, இன்டைரக்ட் கம்பேரிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம இதை மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிவ் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டாஃபர். ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு கேட்டிருக்காங்க. விமனோட குவாலிட்டியை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெட்டாஃபர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிறது சி இஸ் பியூட்டி innate, சி இஸ் ஸ்ட்ரென்த், சி இஸ் பவர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் வந்து அல்லிட்ரேட்டட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ சி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப் அப்படிங்கிறது. சி ஸ்ட்ராங் வரலாம், ஃபெய்த் ஃபர்ம் அப்படிங்கிறது வரலாம். ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு சியும் ஸ்ட்ராங்கும் இல்லை, ஸோ அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஹெர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபெய்த் ஃபர்ம் இந்த இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ போயம் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது போயம் 4 தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஓகேவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். அண்ட் தென் முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.